நீலம் பண்பாட்டு மையத்துடைய மாணவர் இயக்கத்தின் சார்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவருடைய தலைமையில் நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் நீட் ஒழிக்கப்பட என்பதை மையப்படுத்தி. இப்போ அங்கே தலித் இஷ்யூ பேசணுமான்னு கேட்டால் அங்கே தான் பேசுவார், அங்கே தான் பேசி ஆகணும். என்ன காரணம்? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களை நானே பல காணொலியில் வாழ்த்திருக்க, அவரை ஒரு சமூக நீதியுடைய முதலமைச்சராக நானே பேசியிருக்கேன். ஆனால் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாரு, சிறப்பு தான். இது வரைக்கும் யாரும் பண்ணாதுன்னு நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கீங்க, நம்ம வரவே இருக்கோம். அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வருது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு சேலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற சிலையை வந்து திறக்க விடாம பண்ணுறது யாரு? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வந்து சிலையை திறந்துன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஜாதி பார்க்கிறாருன்னு சொல்றேன். நான் சொல்லலை, நான் விஜய் அவர்கள் ஜாதி பார்க்கிறாரு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் இதை ஏன் சரிப்படுத்தலன்னு கேட்குறேன். ஏன்னா எடுத்த உடனே ஒரு நபர் மீது நம்ம அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. எனக்கு வந்து அவரை வந்து ஒரு மதமாகவோ சாதியாகவோ திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு தோணலை. நம்ம அப்படி அவர் மேலே ஒரு முத்திரையும் குத்த விரும்பலை. அவர் ஒரு பொதுவான நபராக இருக்கார். நீங்கள் பொதுவாகவே இருங்க, நியாயமாக இருக்கும். இப்போ இந்த தலித் அமைச்சர்கள் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து ஆரம்பத்தில் ரொம்ப அவங்கள ஆதரித்து நானே பேசியிருக்கேன், நம்மளே எவ்வளோ பேசியிருக்கோம். நீங்கள் செயல்பட மாட்டீங்க. இப்போ என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கே வரான், ஏன் வந்து அவன் குரல் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. நீயே குரல் கொடுக்கலாம், யார் குரல் கொடுப்பா? இங்கே இந்தியா என்பது ரெண்டாக தான் இருக்குது. ஊர் சேரியாக தான் இருக்குது, சுடுகாடு ரெண்டாக தான் இருக்குது, வாழ்விடம் ரெண்டாக தான் இருக்குது. நீ வரப்பே வந்து என்ன கேட்பாங்க, எங்கேருந்து வரேன்னு கேட்ட கிராமத்துலேருந்து வரேன்னா, இப்போ ஊர்லேருந்து வர சேரிலேருந்து வர கேட்குறாங்களா இல்லை? எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் இருக்குது. இங்கே சென்னைகள் வேணா பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற இடங்களில் வந்து உங்களுக்கு சாதி இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நீ வட சென்னைன்னு சொன்னால எந்த ஏரியான்னு கேட்பான். இங்கே செம்போடா, வேசர்பாடியா, இல்லை பெரம்பூரா, எந்த ஏரியான்னு சொல்லி கேட்பான். அப்போது சாதி என்பது இங்கே பல்வேறு வகைகளில் பரிணாம வளர்ச்சி வேணால் அடைஞ்சிருக்கு, ஒழியெல்லாம் ஒழியல. அப்போ இந்த அமைச்சர்கள் குறித்து நான் ப. ரஞ்சித் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுமே அதுதான். நீங்கள் எங்களுக்கான குரலாக இல்லைன்னா நீங்கள் இந்த பெருமை தேடிக்காதீங்க, நாங்கள் தலித்துகளுக்கு கொடுத்துட்டோம், இவர்களெல்லாம் தலித் அமைச்சர்ன்ற பெருமையை தேடிக்காதீங்கன்றது தான் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சொல்லக்கூடியது. அவங்க ரஞ்சித்தனா வந்து அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இது பேசுகிற மேடையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அங்கே போய் நீட் தேர்வு மாணவரை வந்து போலீஸார் தாக்குறாங்க, இந்த ஒரு விஷயத்துல தான் பேசணும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து தலித் அமைச்சர்கள் தலித்து அப்படின்னு பேசுறது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் இதை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாகவே இருக்கு. நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு அமைச்சர் பதவி நம்ம கொடுத்துருக்கோம்னு ஏன் சொன்னாரு? பொது சொல்ல வேண்டியது ஏன் சொன்னாரு? சொன்னாரா இல்லையா? எல்லா இடத்துலயும் எடுத்துக்காட்டா காமிச்சிருக்காங்க. ஏங்க சொல்றீங்க? பொதுவாச்சு உங்களுக்கு ஏங்க சொல்றீங்க? மோகன்ஜி அவர் என்ன சொல்றாரு? முட்டாள்தனமான பேச்சு பேசுறாரு. அதாவது அவரை ஜாதிக்காரன்னு சொல்றாங்களாம். அமைச்சர்கள்லாம் பொதுவாக தான் இருக்கணுமா? அந்த அமைச்சர்களே வந்து பொதுவாக இல்லைன்னா அவங்களே தலித்துன்னு சொல்ற ரஞ்சித் சொல்றாருட்ட இவரை தான் குறிப்பிடுறாரு. மோகன்ஜிக்குலாம் என்னன்னா, மோகனுக்கெல்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரும் வைத்தறிச்சல், பொறாமை, ஆற்றாமை, இயலாமை எல்லாமையும் அவருக்கு. என்னன்னு கேட்டால், அவருக்கு அண்ணன் ரஞ்சித் போல ஒரு பெரும் வெளிச்சம் கிடையாது. என்னன்னு கேட்டால், ரஞ்சித் அண்ணங்கிட்ட நேர்மை இருக்குது, உங்ககிட்ட நேர்மை இல்லை. ரஞ்சித் அண்ணங்கிட்ட உண்மை இருக்குது, உங்ககிட்ட உண்மை இல்லை. ரஞ்சித் அண்ணங்கிட்ட சமத்துவம் இருக்குது, உங்கள்கிட்ட சாதி இருக்குது. நீங்கள் முழுக்க மதவாத அரசியலை வந்து முன்னெடுக்கிறீங்க, ரஞ்சித் அண்ணன் சமத்துவ அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகம் எல்லாம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? ரஞ்சித் அண்ணன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ணன் திருமாவாக இருந்தாலுமே சரி, அண்ணன் ரஞ்சித் அவர்களுமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் நிலைப்பாடு மீது நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், நான் வந்து அப்படியே ஏற்றுக்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய நோக்கமே ஜாதின்னு சொன்னால் அப்படி சொல்கிறவன் ஜாதியவாதி. வணக்கம் சார். வணக்கம். டெல்லி தொடர்ந்து தமிழகத்திலையுமே நீட் எதிர்ப்பு போராட்டங்கிறது நடந்துட்டு வருது. அந்த வகையில் தமிழகத்தில் நடிகர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, எல்லாருமே போராட்டத்துக்கு துணை போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து நேற்று அவங்க தலைமையில் தான் அந்த போராட்டமே நடத்தப்பட்டுச்சு. அவங்க வந்து ஸ்டேஜில் பேசின ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது. தலித் முதலமைச்சர் வந்து ஒரு 7 பேர் 8 பேரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் தலித்துக்காண்டி குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனது வந்து நீட்டுக்கு எதிர்ப்புக்குன்னு போன ஒரு இடத்துல வந்து தலித்தை பற்றி பேசுறது ஒரு பேசு பொருளாக இருக்கு. இல்லை, அந்த இடத்துல பேசாமல் எங்கே பேச முடியும்னு நான் கேட்குறேன். என்னன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்கன்னா வெறுமனையே மையத்தை மட்டுமே பேச முடியாது. அந்த மையத்தை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா புறச்சூழலுமே பேச வேண்டியது இருக்குது. இப்போ நீட் எக்ஸாமே எடுத்துப்போமே, நீட் எக்ஸாமே டெல்லியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கரப்பான் ஜனதா கட்சி அவர்களை சார்ந்தவர்கள் ஆதரிக்கக்கூடியது எல்லாமே
நீட்டினுடைய முறைகேடுகள் எதிர்த்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். ஆனா நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது டெல்லியினுடைய போராட்டம் கிடையாது. தமிழ்நாடு நீட் ஒழிக்கப்பட வேண்டும் நம்ம போராடுறோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நீட் ஒழுங்குமுறைப்படுத்தணும், தமிழ்நாடு டெல்லி ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுமே நீட்டை வந்து ஏற்றுட்டு இருக்காங்க, தமிழ்நாடை தவிர்த்துட்டு. ஆனால் நம்ம எதிர்க்கிறோம், பட் நம்ம எழுத வேண்டிய சூழலில் வந்து இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்துல டிஃப்ரெண்டே தெரியாம பல பேர் வந்து குழம்பி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய அடுத்த கட்ட ஒரு நோக்கமா நீட்டு ஒழிக்கணும் கூட சொன்னா நல்லதுதான். ஆனா இது வரைக்கும் அவங்க சொல்லலை, இந்த நொடி வரைக்கும் வந்து சொல்லலை. ஏன்னு கேட்டா அதனுடைய சூழல் என்பது வேற, இதனுடைய சூழல் என்பது வேற. ஏன்னு கேட்டா நீட் என்பது உங்களுக்கு வந்து இன்னைக்கு குறிப்பா கல்வி என்பது பொதுப்பட்டியல வந்து இருக்கு. அது இணைப்பு பட்டியல் சொல்லுவாங்க, கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க. இணைப்பு பட்டியல் அப்படின்னா என்னன்னா, இணைப்பு பட்டியல வந்து மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் இரண்டுக்குமான அதிகாரம் வந்து உண்டு. ஆனால் இதில் மத்திய அரசினுடைய அதிகாரம் தான் ஓங்கி நிற்கும். மாநில பட்டியலில் இருந்த கல்வி எப்பரா பொதுப்பட்டியலுக்கு போகுதுன்னா இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்துல தான் பொதுப்பட்டியலுக்கு போகுது. அப்போ ஆரம்ப பிழை காங்கிரஸ் உடைய, இந்திரா காந்தி அவர்களுடையது. அப்ப இதை இத்தனை வருஷமா கூட்டல் வந்து திமுக வாய் தந்து கேட்டுச்சா? கேட்கலையே. நீங்க பல முறை நீங்க தொடர்ந்து அமைச்சர்கள் இருந்தீங்களே, ஒரு முறை கூட கல்வியை வந்து மாநில பட்டியல் எடுத்துட்டு திமுக கேட்கவே இல்லையே. அப்ப திமுக இன்னைக்கு போராட்டம் பண்ணதுன்னா அதுக்கான தகுதி திமுக இருக்கான்ற ஒரு ஆரம்ப கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். அதே மாதிரி டிவிக்கு அரசு, டிவிக்கே நீட்டை எதிர்க்கிறீங்க, ரைட், ஓகே. ஆனால் நீட்டை எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்களை நீங்கள் நடத்தக்கூடிய விதம் என்பது மிக மிக மோசமானதாக இருக்கிறது. இந்த நேம் கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு போலீஸ்காரங்க அடிக்கிறது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது, ரொம்ப ரொம்ப அராஜகமானது. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க நீட் எதிர்க்கிறீங்க, அவங்க நீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடு எதிர்க்கிறாங்க, நீங்க அவங்களும் அடிக்கிறாங்க, நீங்களும் அடிக்கிறாங்க. இது என்ன நியாயம்? இது எவ்வளவு மோசமானது? இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நேற்றைக்கு நீலம் பண்பாட்டு மையத்துடைய மாணவர் இயக்கத்தின் சார்பாக இயக்குனர் ப ரஞ்சித் அவருடைய தலைமையில் நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் நீட் ஒழிக்கப்பட என்பதை மையப்படுத்தி. இப்போ அங்கே தலித் இஷ்யூ பேசணுமான்னு கேட்டால் அங்கே தான் பேசுவார், அங்கே தான் பேசி ஆகணும். என்ன காரணம்? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களை நானே பல காணொலியில் வாழ்த்திருக்க, அவரை ஒரு சமூக நீதியுடைய முதலமைச்சராக நானே பேசியிருக்கேன். ஆனால் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாரு, சிறப்பு தான். இது வரைக்கும் யாரும் பண்ணாதுன்னு இங்கே தமிழ்நாட்டில் பண்ணிருக்கீங்க, நம்ம வரவே இருக்கோம். அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வருது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு சேலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு இருக்கிற சிலையை வந்து திறக்க விடாம பண்ணுறது யாரு? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வந்து சிலையை திறந்துங்க சொல்ற ஆர்டர் கொடுத்தாச்சு. இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் யார், தலித் மக்கள் வந்து தலித் மக்கள் மீது வழக்குகள் போட்டிருக்காங்க. 10க்கும் மேற்பட்டவர் மீது வழக்கு. என்ன வழக்கு? கொலை முயற்சி வழக்கு போடுறான். என்னன்னு இருக்கக்கூடிய சிலையை திறக்கிறதுக்கு வந்து என்ன கொலை முயற்சி வழக்கு போடுறான். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் தானே பண்ணக்கூடியது. ஒரு தலித்துக்கும் ஒரு 4 தலித்துக்கும் பிரச்சனைனா தலித் மேலே வழக்கு, 4 தலித் மேலே வழக்கு. எவ்வளவு அயோக்கியத்தனமானது! அடிச்சவ மேலும் தப்பான், அடி வாங்கின மேலும் தப்பான். இதை காலங்காலமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே தவறை தான் இந்த தாவேக அரசு அதன் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்யுது. அப்ப அம்பேத்கருடைய சிலையை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு போராடுற மேல நீ வந்து கொலை வழக்கு போடுற, கொலை முயற்சி வழக்கு போடுறனா எவ்வளவு பேர் அயோக்கியத்தனமானது. அட்டெம்ப்ட் மர்டர் இருந்து போட்டு வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு அயோக்கியத்தனமானது இது. அப்ப இதையெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையாக ஓட்டு போட்டவர்களில் மிகவும் பெரும்பான்மையான தலித் மக்கள் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு போட்டாங்க. என்னதான் விசிக திமுக கூட்டில் இருந்தாலுமே திமுக பிடிக்காம தான் அண்ணன் திருமாவர்களே சொன்னாலும் பெரும்பாலான ஓட்டு திமுக கிடைக்கல, அதனால அவங்க தோத்துட்டாங்க, உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த அரசு இன்றைக்கு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எல்லா சமூக மக்களும், அதில் பெரும் காரணம் தலித் சமூக மக்கள். உங்களை நம்பினாங்க. பாருப்பா, விஜய் அவர்கள் அம்பேத்கரை கொள்கை தலைமை வைக்கிறாரு, அப்புறம் போடுவோம் ஓட்டை. திமுக அதிமுக ஏமாத்துது, இவர் பாரு ஜாதிலாம் பார்க்க மாட்டாரு. இருந்துச்சா இல்லையா? விஜய் அவர்கள் ஜாதி பார்க்கறாரு, நான் சொல்லலை, நான் இப்போ சொல்லவும் விரும்பல அதை. ஆனால் இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? அப்போ விஜய் அவர்கள் சரியான நபராக இருந்தாலும், விஜய் அவர்கள் சாதி மதம் கடந்த ஒரு நபராக இருந்தாலுமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் ஜாதியா இருக்குதா? அம்பேத்கரோட சிலையை திறக்கிறது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எது தடுக்குது? ஏன் அரசு ஒரு விழாவை பண்ணல? அதே அம்பேத்கர் தானே அவங்க வந்து கொள்கை தலைவர். அதான் கேட்கிறாரு, ரஞ்சிதன் அதான் கேட்கிறாரு. நீங்க அண்ணன் வன்னியரசு உட்பட 8 பேருக்கு நீங்க வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. இதுல வன்னியரசனை தவிர மற்ற 7 பேருமே தங்களை தலித்துகளுக்கான குரலா காமிச்சுக்கிட்டே கிடையாது. சில பேர் என்ன கேட்பாங்க, ஏன் காமிச்சுக்கணும்? பொது நீங்க பொது இதெல்லாம் வச்சுங்க. நீங்க என்ன ரிசர்வ் தொகுதி,
அந்த ரிசர்வ் தொகுதி என்பது இங்க இருக்கக்கூடிய தனி தொகுதி. அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ இல்ல தாவேகாவோ யாரும் கொடுக்கல. அந்த தனி தொகுதியை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன் உருவாக்கி கொடுத்தாரு? நீ பொதுவா இருப்ப சொல்லிட்டு உருவாக்கி கொடுத்தாரு. நீ உன்னை தேர்ந்தெடுத்த தலித் மக்களுக்கு நேர்மையா இருப்ப, விசுவாசமா இருப்ப, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ குரல் கொடு பண்ணுறதுக்கோசம் தான் உங்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க. இப்போ அந்த வரலாறே தெரியாம தனித்தொகுதியில் நிற்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிலாம் நோ திமுக குத்துச்சு, டிவிகே குத்துச்சு, அதிமுக குத்துச்சுன்னு சொல்லக்கூடியதே பெரும் அயோக்கியத்தனம். உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன் கொடுத்தாரு? நீ இங்க இருக்கிற தலித் மக்களுக்கு நேர்மையா இருப்ப சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் அந்த 7 பேரும் ஒரு இடத்துல கூட தலித் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தது இல்லை. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னத்துக்கு தலித்? யார் அந்த சில பேர் சொல்லுங்க. சில பேர் கமெண்ட்ஸ்ல சில பேர் சொல்றதும் சரி, சில பேர் விமர்சகராயே பேசுறது யார் சொல்லுங்க. பேர் ஒரு இல்ல, ரொம்ப பேர் பேட்டிகள்ல பேசும்போது சில பேர் சொல்றது என்னன்னா, எதுக்கு அமைச்சர்கள் எல்லாம் குரல் தலித்தா இருந்தாங்கன்னா எதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கணும்? அவங்க பொதுவா இருந்தவங்க தானே. இப்போ வன்னியரசு அவர்கள் கொடுக்குறாருன்னா அவர் சமூக நீதி அமைச்சர், அதனால அவர் இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. மத்தபடி மத்த அமைச்சரெல்லாம் பொதுவானவங்க தானே. மத்த அமைச்சர்கள்லாம் எந்த தொகுதியிலிருந்து வந்தீங்க? அதான் திருப்பி நான் கேட்கிறேன். மற்ற அமைச்சர்கள்லாம் நீங்க என்ன பொது தொகுதியிலிருந்து வந்தீங்களா? நீங்க நான் கேட்கிறேன், பொது தொகுதியிலிருந்து வரலையே நீங்க. அத்தனை பேருமே நீங்க தனி தொகுதி தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்தது, அந்த கட்சியில் உங்களுக்கு சின்னம் கொடுத்தது வேணா விஜய் அவர்களாக இருக்கலாம். அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர். இப்போ மற்றது இப்போ ஒரு இயக்குனர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு, மோகன்ஜி. அவர் என்ன சொல்றாரு? முட்டாள்தனமான பேச்சு பேசுறாரு. அதாவது அவரை ஜாதிக்காரன்னு சொல்றாங்களாம். அமைச்சர்கள்லாம் பொதுவாக தான் இருக்கணுமா, அந்த அமைச்சர்களே பொதுவாக இல்லைன்னா அவங்களே தலித்துன்னு சொல்ற ரஞ்சித் சொல்றாருட்ட இவர் தான் குறிப்பிடுறாரு. மோகன்ஜிக்குலாம் என்னன்னா, மோகனுக்குலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரும் வைத்தெரிச்சல், பொறாமை, ஆற்றாமை, இயலாமை எல்லாமையும் இருக்கு. என்னன்னு கேட்டா அவருக்கு அண்ணன் ரஞ்சித் போல ஒரு பெரும் வெளிச்சம் கிடையாது. என்னன்னு கேட்டா ரஞ்சித் அண்ணங்கிட்ட நேர்மை இருக்கு, உங்ககிட்ட நேர்மை இல்லை. ரஞ்சித் அண்ணங்கிட்ட உண்மை இருக்கு, உங்ககிட்ட உண்மை இல்லை. ரஞ்சித் அண்ணங்கிட்ட சமத்துவம் இருக்கு, உங்ககிட்ட சாதி இருக்குது. நீங்க முழுக்க முழுக்க மதவாத அரசியலை முன்னெடுக்கிறீங்க, ரஞ்சித் அண்ணன் சமத்துவ அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகம் எல்லாம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? ரஞ்சித் அண்ணன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஊடகங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான மனிதர்களை, ரொம்ப சனாதனவாதிகளை, ரொம்ப வலதுசாரிகளை, சாதியவாதிகளுக்கு பெரும்பாலான இடத்தை கொடுக்க மாட்டாங்க. என்ன சூழல்னு கேட்டால் பெரும்பான்மையான மக்கள் அது விரும்புறது கிடையாது. ஆனால் இங்கே பெரும்பான்மையான மக்கள் சாதியத்துக்கு எதிராக செயல்படுன்ற எண்ணம் இருந்தாலுமே கூட அந்த புற சூழல் அவங்க செயல்பட விட மாட்டுது. இப்போ மோகன்ஜி இருக்காரு, அவரும் 4-5 படம்லாம் எடுத்தார். ஒரே ஒரு ஹீரோ, இந்த சந்திரமணி படத்தை சொல்லுவாங்க தெரியுமா, கோபால்னு ஒரே ஒருத்தன் 7 வருஷம் பெயிண்ட் அடிச்சுட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி மோகன்ஜி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டர் யாருன்னா ரிச்சர்ட் ரிஷி. அவருடைய பேர் ரிச்சர்ட் ரிஷி. அவர் தான் அவருடைய ஆக்டராக வந்திருக்கார். வேற யாரும் நடிக்க வரமாட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்திருக்கார். நம்ம அவரோட டேரக்டர் அவரை குறைச்சி, அவரோட அறிவியலோ அதெல்லாம் குறைச்சலாம் பேச விரும்பலை. உங்களுடைய கருத்தை சமுதாயம் ஏற்பதில்லை, உங்களுடைய கருத்திற்கு வணிகமும் கிடைப்பதில்லை. அதனால் உங்களுக்கு என்னடானா ரஞ்சித் ஜாதி வச்சு படம் எடுக்கிறாரு, நம்மளும் ஜாதி வச்சு படம் எடுக்கிறோம். ஆனால் அவர் படத்தை பார்க்குறாங்களா? ரஞ்சித் அவர்கள் ஜாதி எதிர்ப்பு படம் எடுக்கிறாரு. நீங்கள் ஜாதி உருவாக்குறதுக்கு, ஜாதியை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன பையன் உங்கள் படத்தை பார்த்துட்டு என் அக்காவோ தங்கச்சோ வேறு ஜாதி பையன் கல்யாணம் பண்ணால் நான் வெட்டுறோன்னு சொல்கிறான்னா, அப்போ உன் படம் என்ன இன்ஃப்ளூயன்ஸாக அவன் ஏற்படுத்தியிருக்கு? அப்புறம் எப்படி உங்களை கொண்டாடுவான்? அப்போ உங்களுக்கு எவன் உங்களுக்கு நடிப்பான்? யார் உங்களுக்கு பார்ப்பா? அப்போ இந்த இயலாமை ஆற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு கோபம் தான். இப்போ இந்த தலித் அமைச்சர்கள் சொல்றாங்க இல்லையா, நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப அவங்கள ஆதரிச்சு நானே பேசியிருக்கேன், நம்மளே எவ்வளோ பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் செயல்பட மாட்டீங்க. இப்போ என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கே வரலாம், ஏன் அவங்க குரல் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ ஏன் குரல் கொடுக்கலாம்? யார் குரல் கொடுப்பா? இங்கே இந்தியா என்பதே 2ஆக தான் இருக்குது. ஊர் சேரியாக தான் இருக்குது, சுடுகாடு 2ஆக தான் இருக்குது, வாழ்விடம் 2ஆக தான் இருக்குது. நீ வரப்பே என்ன கேட்பாங்க, எங்கேருந்து வரேன்னு கேட்ட, கிராமத்துலேருந்து வரேன்னா இப்போ ஊர்லேருந்து வரேன், சேரிலேருந்து வரேன் கேட்குறாங்களா? இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் இருக்குது. இங்கே சென்னைகள் வேணா பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற இடங்களில் உங்களுக்கு சாதி இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நீ வட சென்னைன்னு சொன்னால எந்த ஏரியான்னு கேட்பான். எங்கள் ஸ்லம்போடா, வேசர்பாடியா, இல்லை பெரம்பூரா, எந்த ஏரியான்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போது சாதி என்பது இங்கே பல்வேறு வகைகளில் பரிணாம வளர்ச்சி வேணால் அடைஞ்சிருக்கு, ஒழியெல்லாம் ஒழியல. அப்போ இப்படி இருக்கிற சூழலில் எல்லா ரீதியான சாதிய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகாக சாதிய பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால் அப்படியே சொல்ல முடியாது, இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க? அதுதானப்பா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
இப்போ திமுக பண்ணல, அதிமுக பண்ணல, விஜய் அவர்கள் பண்ணுவார் தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க ஜாதிலாம் பார்க்க மாட்டீங்க, நீங்கெல்லாம் அம்பேத்கரை வந்து ஜாதி தலைவராக பார்க்க மாட்டீங்க. இங்க விஜய் அவர்கள் ஜாதி பார்க்கிறாருன்னு சொல்றேன். நான் சொல்லலை, நான் விஜய் அவர்கள் ஜாதி பார்க்குறாரு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் இதை ஏன் சரிப்படுத்தலன்னு கேட்குறேன். ஏன்னா எடுத்த உடனே ஒரு நபர் மீது நம்ம அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. எனக்கு வந்து அவரை வந்து ஒரு மதமாகவோ சாதியாகவோ திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு தோணலை. நம்ம அப்படி அவர் மேலே ஒரு முத்திரையும் குத்த விரும்பலை. அவர் ஒரு பொதுவான நபராக இருக்கார். நீங்கள் பொதுவாகவே இருங்க, நியாயமாக இருக்கணும். நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு வருதுன்னா குற்றம் சாட்டப்பட்டவனு வருவான், இந்த பக்கம் வந்து வழக்கு தொடுத்துன்னு வருவான், ரெண்டு பேருமே வந்து வருவாங்க. நீதிபதி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் பார்ப்பாரு. ஆனால் நீதியை யாரு கொடுப்பாருன்னா யாரு பாதிப்படோ அவங்க தான் கொடுப்பாங்க. அப்போ நீதிமன்றம் என்பது எது நியாயமோ அந்த பக்கம் சார்புள்ள தான் நீதிமன்றம். அப்படியே நடுவில் இருப்பாங்க, அப்படி தராஸ்மன் அப்படிலாம் கிடையாது. தப்புக்கு எப்படி நீ சரியா இருப்ப? நீ இப்போ அம்பேத்கருடைய சிலையை வந்து அங்கே திறக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறான்னா அவனெல்லாம் நீ கூப்பிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். நீ நான் அவனையும் பண்ணுவேன் இவனையும் பண்ணுவேன்னு சொன்னால் எவ்வளோ பேர் அயோக்கு தானே இது? என்ன பிரச்சனை? அம்பேத்கருடைய சிலை கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பிடிக்கலையா? தாவேக்க அரசுக்கு என்ன தடுக்கு திறக்கிறதுக்கு? அது இவங்க சொல்லக்கூடிய பிஜேபி மதவாதம் சாதிவாதம் என்று எல்லாம் சொல்லக்கூடிய அதே பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில் நான் போனேன். புரட்சி அம்பேத்கருடைய சிலை கால் மேலே கால் போட்டு அவருடைய பெயரில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து டெல்லியில் வந்து இருக்கு. அவ்வளோ பெரிய சிலை மோடி திறந்து வச்சார். அதை அவரே பண்ணுறாருன்னா உங்களுக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர் இல்லையா? நீ எல்லாம் இங்கே வந்து 1000 அடி 1000 அடிக்கு செலவு வைக்கணும். நீ அது வைக்க கட்டி போகிற வைக்கிற சிலைக்காவது நீ வந்து இடையூறுகள் பண்ண. அவ்வளோ பெரிய அந்த சிலையே தெரியாத மாதிரி ஃபுல்லாக தடுப்புகள் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வருதுன்னா நீங்கள் வெறுமனையே அம்பேத்கர் அவர்களை பாபா சாஹேப் அவர்களை ஓட்டுக்காக தான் வச்சுக்கலான்ற கேள்வி தான் வரும். இல்லை நாங்கள் அவரோட கொள்கையை பின்பற்றோன்னு சொன்னால் அவரையே உங்களால் சரியாக இங்கே பண்ண முடியலையே. அவர் ஒன்றும் வந்து என் சிலையை தாருங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. பட் ஏன் வைக்கிறாங்க? உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் எல்லாரும் செலவிக்கும். ஆனால் குறிப்பாக இந்தியாவில் பொதுமக்களாக வைக்கக்கூடிய ஒரே சிலை புரட்சி அம்பேத்கருடைய சிலை. மக்கள் தங்களுடைய பணங்களை சேகரித்து ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக ஒரு கிராமங்களில் நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சிலை வைக்க போகிறோன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் வைக்காத, இங்கே வைக்காத, அங்கே வைக்காத, இது என்ன சிலை, கல் சிலையா மண் சிலை வெண்கல சிலையா, இந்த சிலை எந்த மெட்டீரியலில் செஞ்சது, இது எந்த இடம், இது என்ன அரசாங்க இடமா உங்கள் இடமான்னு சொல்லி 1008 கேள்வியெல்லாம் போட்டு ஒரு கட்டத்துக்கான பர்மிஷன்லாம் கொடுத்துட்டா கூட சிலை வச்சா என்ன பண்ணும்? கூண்டு போட்டுருன்னு கேட்டால் மற்ற ஜாதிகாரன் வந்து எதனா பண்ணுருவான். அப்போ மற்ற ஜாதிகாரன் எதனா பண்ணுருவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இரும்பு கூண்டு போடுறீங்கன்னா அந்தளவு தான் தமிழ்நாட்டுடைய மண் இருக்குது. இதை போய் சும்மா பெரியார் மண், சமூகநீதி மண், திராவிட மண் சொல்லிட்டுலாம் ஏமாற்றக்கூடாது. அவங்களாம் ஏமாத்திருந்தாங்க, நீங்களும் வந்து ஏமாற்ற மாட்டீங்கன்னு ஓட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை விட பெருசாக வந்து தகடெல்லாம் வச்சு கூண்டுக்கு மேலே ஒரு தகடு அப்படின்ற மாதிரி தகடெல்லாம் வச்சுட்டு மறைச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த நியாயமான கேள்வி எழுப்பாங்களா எழுப்ப மாட்டாங்களா? தலித் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தலித் அமைச்சர்கள் குரல் கொடுக்க வேண்டுமா வேணாமான்னு கேட்குறது அயோக்கியத்தனமானது. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்களே முதல்ல குரல் கொடுக்காம பிரதா உனக்கு கலை தெரியும்ல, கலை வீட்டில் ஒரு பிரச்சனையா நீ ஏன் பேசல, கலையே இன்னும் பேசலடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ இது சாதி ரீதியான எண்ணம் கிடையாது. அப்படின்னா ஜாதி பார்க்குறீங்களா? அது கிடையாது. சாதி ரீதியாக ஒடுப்பவர்களை நீங்கள் சாதி ரீதியாக தான் மேலே வந்து கொண்டு வர முடியாது. அதுதான் இடஒதுக்கீடு. ஏன்னா ஜாதி 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 ஒன்று பேசுறீங்க, அப்புறம் எதில் ஜாதி உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு ஏன்டா உங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய அறிவாளிகள்லாம் இன்னும் உயிரோடு தாங்கிறாங்க. அப்போ அவனை எப்படி நீ சரி படுத்துவ? இப்போ நாளைக்கே வந்து ஊரு காலனி எல்லாத்தையும் ஒன்றா சரி பண்ணிட்டு அப்படியே சரி பண்ணுற முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு பல நாள் சந்தேகங்கள் வந்திருக்கு. ஏன் வந்து காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும், ஏன் வந்து காலனியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும், ஒரு காலனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அரிசி வாங்குறதுக்கு ஏன் ஊர் தெருவு போகிறாங்க? ஏன் அந்த அம்மா மட்டும் அரிசி மூட்டி அங்கும் தூக்கிட்டு வரணும்? ஊர் தெருவில் இருக்கிற அம்மா வந்து வீட்டு பக்கத்துல அதே ரேஷன் கடையில் போய் ஏன் வாங்கிக்கிறாங்க? எனக்கு டவுட் வந்திருக்கு, எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் ஒரு காலனியில் இருக்கக்கூடிய பையன் வந்து நடந்தே ஊர் தெருவில் போய் படிக்கிறான்? ஏன் அவனுக்கு காலனியில் ஸ்கூல் இல்லை? ஏன் அவனுக்கு காலனியில் வந்து அங்கன்வாடி இல்லை? அப்போ இதெல்லாம் இன்னும் இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கு ஏன் ஒரே எடுத்துக்காட்டு தான். இப்போ இவ்வளவு மோசமாக காலனியும் ஊர் தெருவும் இருக்குன்னா எதுவுமே இங்கே இல்லை, எல்லாம் பொதுவாக இருக்கணும், எப்படி இருக்க முடியும்? பொதுன்றதை யார் சொல்லணும்? தலித் மக்கள் தான் பொதுன்னு சொல்கிறாங்க, நீ சொல்லவே மாட்டீங்க.
இதில் என்னன்னா வந்து ராஜ்மோகனுடைய பேரை குறிப்பிட்டாருன்னா பல பேர் சர்ச்சை எழுதுறாங்க. எனக்கு ராஜ்மோகன் மீது ஒரு மதிப்பு உண்டு, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரே தன்னை இத்தனைக்கு எனக்கு என்னென்னா மற்றவர்களாம் கூட வந்து பெரிய ரொம்ப பேசுகிறாங்க, ஒரு அறிவு சார்ந்தவங்களை நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அவங்களை குறைத்து மதிப்பில் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு பிம்பம் இருக்குது, ராஜ்மோகன் நல்லா அறிவாக பேசுவார், நியாயமாக பேசுவார், ஒரு பார்வை நல்ல ஒரு பார்வை இருக்குது, நீங்களே பேசல. அப்போ அதனால தான் கேட்குறாங்க. இப்போ அந்த தலித் அமைச்சர்களை தான் பார்க்க முடியும். உங்களுக்கு நீங்கள் தானே இப்போ விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அந்த லாஸ்ட்டாக பேசின இடத்துல, நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு அமைச்சர் பதவி நம்ம கொடுத்துருக்கோன்னு ஏன் சொன்னார்? பொது சொல்ல வேண்டியது ஏன் சொன்னார்? சொன்னாரா இல்லையா? ஏங்க சொல்றீங்க பொதுவாச்சு உங்களுக்கு? ஏங்க சொல்றீங்க? லயோலா மணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடல்கள் கழக தலைவராக வந்து பதவி கொடுத்தாங்க இல்லையா? அப்பயுமே வந்து அவரை ஆதரவு எதிர்த்து பேசக்கூடியவங்களுக்கு லயோலா மணி அவர்கள் பட்டியல் சமூகம் சொன்னாங்க. ஏன் சொல்றாங்க? பட்டியல் சமுதாயம் மட்டும் ஏன் சொல்றாங்கன்னா, இங்க சொல்ல வேண்டிய சூழல் வந்து இருக்கு, அதை நம்ம எப்படி சொல்றோம் தான் அவசியம். லயோலா மணி அவர்களுக்கு பதவி கொடுத்ததை ஆதரிக்கக்கூடியவங்க அவரை சாதியாக பார்க்க மாட்டாங்க. இவரெல்லாம் ஒரு ஆளான்னு பார்க்கக்கூடியவங்க சாதியாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பதவிக்கு அவரை விட மோசமானவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் நீ வாய மூணு கம்முன்னுட்டு ஒரு படித்தவர் இளைஞர் துடிப்பாக்கிற ஒருத்தருக்கு பதவி கொடுத்தப்ப நீ கேள்வி கேட்டனா, அங்கே தான் நீ உனக்கு லயோலா மணி அவர்கள் மீது நீ சாதி பார்க்கணும்னு சொல்லுவோம். அப்போ இந்த அமைச்சர்கள் குறித்து அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுமே அதுதான். நீங்கள் எங்களுக்கான குரலாக இல்லைன்னா நீங்கள் இந்த பெருமை தேடிக்காதீங்க, நாங்கள் தலித்துகளுக்கு கொடுத்துட்டோம், இவர்களெல்லாம் தலித் அமைச்சர்ன்ற பெருமையை தேடிக்காதீங்கன்றது தான் அண்ணன் ரஞ்சித் சொல்லக்கூடியது. அவங்க ரஞ்சித்தனா வந்து அதுதான் சொல்றாங்க. ஆனா இது பேசுற மேடையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அங்க போய் நீட் தேர்வு மாணவரை வந்து போலீஸார் தாக்குறாங்க, இந்த ஒரு விஷயத்துலதான் பேசணும். ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து தலித் அமைச்சர்கள் தலித் அப்படின்னு பேசுறது வந்து நீங்க எல்லா இடத்துலயும் இதை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கல்யாண வீட்டுக்கு போறாரு. கல்யாண வீட்டுக்கு போய்ட்டு ஸ்டாலின் அவங்கலாம் சொல்றாரு 6 மாதம் இந்த ஆட்சிக்கு வந்துன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? மணமக்களை வாழ்த்துட்டு வர வேண்டியது தானே. இது ரெண்டுத்தையும் நான் கேட்டது அப்புறம் என்ன திருப்பி கேட்காதீங்க, என்ன நீங்களே வேற பேர் சொல்றீங்களா சொல்லிட்டு ரஞ்சித் அண்ணா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். அந்த 1/2 மணி நேரத்தில் மேலே பேசும்பொழுது இந்த பேசின 5 நிமிஷம் தான் உங்களுக்கு பேசப்பட பொருளாக மாறுது. நான் மாறுறேன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா நீட்டு நீங்கள் எல்லாரும் பேசுவீங்க, இதுக்கு யார் பேசுவாங்க? நீட்டுக்காக எல்லாரும் பேசுகிறீங்க, எல்லாருமே போராடுறீங்க, இதுக்காக அவர் பேசட்டுமே. யாரும் பேசல, அவர் பேசுகிறாரு. அவர் பேசுறது இங்கே கேட்கப்படுது, அவர் பேசுகிறாரு. அவர் பேசுறது சரியாக இருக்குது, அதனால் பேசுகிறாரு. அதனால் ரஞ்சித் அண்ணனை சாதியாக பார்க்கக்கூடியவர்களுடைய மனதில் தான் சாதி இருக்கிறது. அவர் இருக்கிற உண்மையை பேசும்போது உனக்கு என்ன ஏற்றுக்குதுன்னா கஷ்டமாகுதுன்னு கேட்குறேன் நான். அவனுக்கு இந்த திமுகலாம் ஜாதி பார்த்து சீட்டு தர அப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஜாதிகாரங்களாம் தெரியல, ஜாதி கட்சி அவங்களுக்கு திமுக தெரியல. தலித்துகளுக்காண்டா பேச மாட்டேன்னு கேட்கும்போது ஒரு ஜாதி பார்க்குறேன்னு சொன்னால் இது என்ன அயோக்கியத்தனமாக இருக்குது. அதனால் அவரை விமர்சிப்பவர்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நான் அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் ரஞ்சித் அவர்களுமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் நிலைப்பாடு மீது நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், நான் வந்து அப்படியே ஏற்றுக்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய நோக்கமே ஜாதின்னு சொன்னால் அப்படி சொல்கிறவன் ஜாதியவாதி. ரஞ்சித் அண்ணனோ திருமானனோ வைக்கக்கூடிய அரசியல் விமர்சனம் தப்பு கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் ஜாதிக்காக பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன்னா அவன் தான் ஜாதி வரிய. அப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இன்னும் மூர்க்கமாக இன்னும் அழுத்தமாக பேசிகிட்டே இருப்பாங்க. உங்கள் காதுகள்லாம் எப்போ வந்து ஒரு சமத்துவமாக மாறுதோ அது வரைக்கும் அவங்க பேசினே இருப்பாங்க. அறிவு அவர் வந்து முதலமைச்சரை பார்க்க போனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சையாக போனது. ஆனால் முதலமைச்சரை பார்க்கல, ஆதவர்ஜுன் அவர்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நீட் ரத்து இந்த போராட்டத்துக்கு சம்மந்தமாக பேச போனோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து இதெல்லாமாப்பா பேசுறது, இதை சும்மா விட்டுருங்கப்பா, இது பெருசாக கொண்டு போக வேண்டாம்ப்பா அப்படின்னு வந்து ஒரு ஆதவர்ஜுனா ஒரு அமைச்சராக இருந்து அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அறிவு அவர் வந்து இந்த மேடையில் பேசியிருக்காரு. அறிவை நான் சொன்னார், அதை சன் டிவி கொஞ்சம் திரிச்சு போட்டாங்க. அறிவு பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக சட்டசபை முன்பாக வந்து போயிட்டு அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நியூஸில் போட்டப்போ முதலமைச்சரை பார்க்க போகிறாருன்னு தான் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறமா வெளியே வந்தால் சொல்லும்போது ஆதவர்ஜுனா அவர்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. அதில் ஆதவர்ஜுனா வந்து அந்த என்ன சொல்கிறது இருக்கக்கூடிய சொல்லிக்கிறார், நீங்கள் ஏமா போராட்டம் பண்ணுறீங்க, எப்படி இதுக்கெல்லாமா போராட்டம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுக்கு போராட்டம்னாலும் வேறு எதுக்கு போராட்டம் இல்லை, இதுக்கெல்லாமா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும். சொல்லியிருக்க கூடாது. நீ சும்மா இருங்க, இது வேற கிளப்பி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அவ்வளோ சொன்னாரா? எனக்கு அறிவண்ண பேசி எனக்கு கொஞ்சமாக தான் கேட்டுச்சு, நீங்கள் இவ்வளோ கவனிச்சிருக்கீங்க போல. இல்லை, அடுத்தடுத்து வர்ற கார்டில் ஃபுல்லாக பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டி ஒட்டி போடுற கார்டு நிறையா பார்க்குறீங்க போல.
அதில் வந்து அவங்க இந்த போராட்டம் என்பது இங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீட் ஒழிக்கணும்னா பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியோடு ஒரு சட்டம் வந்து மசோதா கொண்டு வரும்போது தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு ரயிலாட்டி வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா நீட்டுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் திமுக பேச தகுதி கிடையாது. ஏன்னா நீங்கள் தாங்க கூட இருந்தீங்க 2013 நீங்களும் அவங்களும் கூட்டணி. அந்த கூட்டணியில் தான் வந்து நீட் உள்ளே வந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் கட்ட கிடையாது. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், திமுகவுக்கு தமிழ்நாடு நல்லா இருந்தால் போதும், இந்தியா நாசமாக போட்டு விட்டுருவீங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டா, ஒரு பொலிட்டிக்கல் கட்சி, ஒரு மாநிலத்தையே ரூல் பண்ணுற கட்சி அன்னைக்கு வந்து நீட் வந்து தமிழ்நாடு வேணான்னு சொன்னாங்க. தான் நாங்கள் வந்து கம்முன்னு இருந்தோம். அப்போ இந்தியாவுக்கு தான் அதுக்கு மற்ற மாநிலங்கள் தான் இப்போ ஏற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. யார் விரும்புகிறாங்களோ அவங்க விரும்புகிறவங்க ஏற்றுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்கள் இந்தியா என்கின்ற அந்த ஒற்றை குடியின் கீழ் அனைவரும் இருக்க வேண்டும், மாநில அரசுகள் தங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சர்வாதிகார எண்ணத்தோடு தான் 2 அரசாங்கம் இருக்கும். திமுகவுக்கு தெரியாதா இது? அதனால் ஆதவ அர்ஜுனா இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் சொல்லியிருக்காரு. அதனால் அதில் நான் பெருசாக வந்து குற்றம் சொல்ல நான் விரும்பல. நான்